பார்க்க போகிறோன்னா மேக்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்பிசியில் இந்த மாடல்லாம் கேட்குறாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்னன்றது பார்க்கலாம். HCF ஆஃப் 25AB³ C, 100A² BC, 125ABC இஸ் டேஷ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 டேர்மில் இருந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அது என்னன்றதை ரைட் பண்ணுங்கள். 25AB³ C, 100A² BC, 125ABC. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCFங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். 25, 100, 125 நம்பர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். HCF இதுக்கு எப்படி எடுக்கலாம், 25, 100, 125 இது எந்த டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும். 5 5s are 25, 5 20s are 100. இங்கே என்ன வரும், 5 2s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. திரும்ப 5 எல்லாம் பண்ணுங்கள். 5 1s are 5, 5 4s are 20, 5 5s are 25. இதுக்கப்புறம் காமனாக நம்மளால் என்னது, மூணுத்துக்குமே 5 வராது. இங்கே 1 வந்துச்சு, இங்கே வந்து என்னது 4 இருக்குது, இங்கே 5. இதுக்கப்புறம் என்னது HCF கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 5 5s என்னது 25. இப்போ இதோட நம்பர் என்னது, HCF இஸ் ஈக்குவல் டு இதுக்கு 25. இப்போ நம்பர்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னு 25. இதிலேருந்து என்னது வேரியபிள்ஸ்லேருந்து இப்போ HCF பாருங்கள். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் இங்கே ஏ இருக்குது, இங்கே A² இருக்குது, இங்கே ஏ இருக்குது. 3 இதுலையுமே என்ன இருக்குது, ஏங்கிற ஒரு டேர்ம் வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது. அப்போ ஏ தான் இன்னும் லீஸ்ட் பவர் எடுத்துக்குங்க. இப்போ பிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே B³ இங்கே B இருக்குது, இங்கே B இருக்குது. இப்போ லீஸ்ட் பவர் என்னது, இதில் பிங்கிறது தான் லீஸ்ட் பவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே C, இங்கேயும் C இருக்குது, இதுலேயும் C இருக்குது. அப்போ இது என்னது, டைரெக்டாக சின்னு போடலாம். அப்போ 25ABC ஆப்ஷன் ஏ தாங்க இதோட ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி HCF ஆஃப் 2/3, 4/5 அண்ட் 6/25. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் நம்பர்ஸ் இல்லாமல் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இதுக்கு எப்படின்னா HCF இஸ் ஈக்குவல் டு HCF by LCM. இப்போ எப்படின்னு தெரியுதுங்களா. இப்போ இதில் நியூமரேட்டர் வந்து HCF கண்டுபிடிக்கணும். இப்போ நியூமரேட்டர் என்ன, 2, 4, 6. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் வந்து LCM கண்டுபிடிக்கணும். 3, 5, 25. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃப்ராக்ஷனில் நம்மளை HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா HCF by LCM. நியூமரேட்டர் நம்பரை HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள் HCF இது எப்படி, 2, 4, 6. இது காமன் டிவைசர் என்னது 2. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6. இங்கே டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கிறதுனால திரும்ப HCF கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மேலே வந்து என்னது 2 by LCM பாருங்கள் என்ன நம்பர், 3, 5, 25. இது என்னது, ரெண்டுமே 5 டேபிளில் வரும். 5 டேபிளில் 3 வராது, அதனால் 3 அப்படியே போடுங்க. 5 1s are 5, 5 5s are 25. இங்கே 3ன்ற நம்பர் போடுங்க. 3 1s are 3, இந்த 1 அப்படியே வரும், இங்கே 5 வரும். திரும்ப 5 பண்ணுங்கள். 1, 1, 5 1s are 5. இப்போ LCM இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது, 5 3s are 15 வரும். 15 into 5 என்ன வரும், 5 5s are 25, பேலன்ஸ் 2. 5 1s are 5, 5 plus 2 7. அப்போ ஆன்சர் என்னன்னா 2/75. ஆப்ஷன் C தாங்க இதோட ஆன்சர். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி HCF ஆஃப் 2³ into 3² into 5^1 into 7^4, 2² into 3^5 into 5² into 7^6, 2³ into 5³ into 7². இந்த டேர்மில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் HCF இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இந்த இதில் 3 டேர்ம்லேயும் 2ங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ரைட் பண்ணுங்கள். லீஸ்ட் பவர் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ லீஸ்ட் பவர் எது, 2. அப்போ 2 ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு 3ங்கிற நம்பர் வந்து இருக்கா 3 இதுலேயும் பார்த்தா இல்லை, அப்போ அது HCF கிடையாது. அடுத்தது 5ங்கிற நம்பர் பாருங்கள். 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 5 எது லீஸ்ட் பவர், இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1 தான் நீங்கள் ரைட் பண்ணணும். இன்ட்டு 7ங்கிறது 3 டேர்ம்லேயும் இருக்குது. 7 ரைட் பண்ணுங்கள்.
லீஸ்ட் பவர் என்னது இங்கே 4 6 2 இருக்குது. அப்போ இங்கே 2 தான் நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7 வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 7s என்னது 49. 4 5s are 20 இன்ட்டு 49. இங்கே 0 வரும். 2 9s என்ன வரும் 18 பேலன்ஸ் 1 2 4s are 8 8 + 1 9. அப்போ என்ன ஆன்சர் வருது 980. ஆப்ஷன் ஏ தாங்க இது ஒரு ஆன்சர். 4th சம் என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 35a² bc³ 42a³ b²c 30ab³ c²d. இது மூணுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 35, 42, 30. இப்போ என்ன பண்ணுங்கள் 5ஆல் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 5 7s are 35. 5 டேபிளில் 42 வராது, அப்படியே ரைட் பண்ணுங்கள். 5 6 are 30. இப்போ 7 டேபிள் பண்ணுங்கள். 7 1s are 7. 7 6 are 42. இங்கே என்ன வரும் 6. இங்கே 6 எடுங்க. 1, 1, 1. டேரெக்டாக 6 எடுத்துட்டோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தாலும் 6 2 இங்கே 3ன்னு வரும். டேரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ என்னென்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 7s என்னது 35 இன்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது 6. 6 5s are 30. 0 பேலன்ஸு 3. 6 3s are 18. 18 + 3 என்ன வரும் 21. அப்போ 210. எல்சிஎம்ங்கிறதுனால என்ன பண்ணணும் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 இதுலேயுமே ஏங்கிறது இருக்குது. ஏ ரைட் பண்ணிட்டோம். ஹையஸ்ட் பவர் என்னது இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, இங்கே என்னது 1 இருக்குது. க்யூப் எழுதுங்க. பிங்கிறது 3 டேர்ம்லேயுமே இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்னது பிங்கிறதுல இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இருக்குது. இங்கே 3ங்கிறது ரைட் பண்ணுங்கள். அடுத்தது சிங்கிறது 3 டேர்ம்லேயும் இருக்கா இருக்குது. அப்படியே சி ரைட் பண்ணுங்கள். இங்கே 3 இங்கே 1 இங்கே 2. அப்போ ஹையஸ்ட் பவர் 3. 210 a³ b³ c³. ஆப்ஷன் பி தாங்க இதோட ஆன்சர். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 3a⁻m+1, 4a⁻m+2, 5a⁻m+3. இதுலேருந்து இந்த 3 டேர்ம்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் ரைட் பண்ணுங்கள். இது 3 நம்பரும் டிஃப்ரெண்ட் நம்பர் தான். அப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிரும். என்னது 3 4s என்னது 12. 12 × 5 என்ன வரும் 60. இப்போ இதில் பாருங்கள் 3 டேர்ம்லேயும் ஏங்கிறது இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் என்னது m+3. அப்போ ஆப்ஷன் பி தாங்க இதோட ஆன்சர். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.